வெல்கம் டு மை சேனல் வர்ஷா ஸ்டைரீஸ். இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு பிரியாணி ரெசிபி தான் பண்ணியிருக்கோம். இது வந்து பீஃப் பிரியாணி. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு 12 கிராம்பு, ஒரு 4 பீஸ் பட்டை, 3 ஸ்டார் அது நட்சத்திர சோம்பு, அப்புறம் 12 கிராம்பு, அப்புறம் 3 பிரியாணி இலை, இது கூடவே 6 டீஸ்பூன் மல்லி, 3 டீஸ்பூன் ஜீரகம், 3 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1.5 டீஸ்பூன் நல்ல மிளகு. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வறுத்து பொடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அது லைட்டாக சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் போட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் லைட்டாக வரும். அந்த அளவுக்கு இதை வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. 2 நிமிஷம் வறுத்ததும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான ஃப்ரெஷ் பிரியாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணும்னு பார்த்துடலாம். இதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் நமக்கு வேணும். இது வந்து தாளிக்கிறதுக்கு. அப்புறம் 6 டேபிள் ஸ்பூன் நெய் நமக்கு தேவைப்படும். அப்புறம் நமக்கு 1.5 கப் வந்து கெட்டியான தயிர் வேணும். புளிக்காத தயிராக இருக்கணும். அப்புறம் 3 பெரிய தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3/4 கிலோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் புதினா இலை, மல்லி இலை, ரம்பா இலை எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எல்லா இலையுமே கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா இதுதான் பிரியாணிக்கு இன்னும் வாசனையை கொடுக்கும். அப்புறம் பாசுமதி ரைஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் பிரியாணி அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்தியா கேட்டோட பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 6 கப் ரைஸில் தான் பிரியாணி வைக்க போகிறேன். அப்புறம் பீஃப் எடுத்திருக்கேன். பீஃப் வந்து ஒரு 1 கேஜி எடுத்துக்கோங்க. அப்புறம் கோகோனட் ஆயில் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலா. இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இதில் 6 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து மெல்ட் ஆனதும் இது கூடவே 6 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு நெய் கூடவே ஆயில் ஆட் பண்ணணும். அதுவும் கோகோனட் ஆயிலாக இருந்தால் இன்னும் வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெயெல்லாம் காஞ்சதும் இதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி லைட்டாக தாளித்து எடுத்துக்கோங்க. இனி இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்குறதுக்காக இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். உப்பு ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பெரிய வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இனி இது கூட 3 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டோட பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களே வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ பிரியாணிக்கு அது இன்னுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இனி இது பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் உள்ள இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதும் நம்ம இதில் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலாவை ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். பேஸ்ட் ஆகுறது வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆனால் தக்காளி வந்து பிரியாணிக்கு இன்னும் ரிச்சான கலர் கொடுக்கும். அதனால தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இனி இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரம்பா இலை, மல்லி இலை, புதினா இலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அரிசி வந்து ஊற வைக்கணும். நம்ம இன்றைக்கி 6 கப் அரிசி தான் பண்ண போகிறோம். அதனால் 6 கப் அரிசியுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதில் 10 கப் தண்ணி வச்சு ஊற வச்சுக்கோங்க. இப்போவே கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அரிசி வந்து ஊற வச்சிங்க அப்படின்னா தான் குக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க.
ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீஃப் எடுத்து ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் லைட்டாக உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம்ல தண்ணி அதில் வந்து 1 கப் தண்ணி இந்த பீஃப் கூட ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த பீஃபை மட்டும் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை வந்து மூடி ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தீ வந்து எந்த அளவு வைக்கணும் அப்படின்னா லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ரெண்டுக்குமே சென்டரில் தான் வைக்கணும். அப்போ தான் பீஃப் வந்து நமக்கு நல்லா குக் ஆகி கிடைக்கும். 8 விசில் வச்சு அதுக்கப்புறம் அதில் உள்ள ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ண அப்புறம் நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து பீஃப் வந்து ரொம்பவே நல்லா குக் ஆகிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதும் இது கூட நம்ம வந்து இனி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இனி அரிசி ஊற வச்ச தண்ணியும் அரிசியும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இந்த தண்ணியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் உப்பு எரிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தால் அப்படின்னா இங்கே குக்கரை மூடி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 1 விசில் அடித்ததும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மீதி இருக்க விசிலை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த விசில் அப்படியே இருந்த அப்படின்னா ரைஸ் வந்து இன்னும் ஓவர் குக் ஆயிரும். நீங்கள் வந்து கரெக்டாக 1 விசில் அடித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசிலை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ கொஞ்சமாக ரைஸ் வைக்கிறீங்க, இப்போ 2 கப் 4 கப் ரைஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விசில் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம். 1 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சு விசில் எல்லாம் போகிறதா ஓப்பன் பண்ணால் போதும். ஆனால் 6 கப் அதுக்கு மேலெல்லாம் வைக்கும்போது நம்ம வந்து விசில் வந்து உடனே ஓப்பன் பண்ணோம். ஏன் அப்படின்னா நிறைய ரைஸ் இருக்கனால நல்லா வந்து அது குக் ஆயிரும். அதனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உதிரி உதிரியாக நம்ம ரைஸ் வந்து கரெக்டாக குக் ஆகி சூப்பராக நம்ம பீஃப் பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி குக்கரில் பண்ணும்போது நம்ம பிரியாணியோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். பீஃப்மே நல்லா குக் ஆகி சூப்பராக ரெடியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த பீஃப் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.